எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷமும் ரொம்ப ஜாலியாக சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கும் நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பற்றின பல செய்திகள் தான் உங்களுக்காக காத்திருக்கு. போன வருஷம் சினிமாக்கான வருஷம் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். பெரிய பெரிய பட்ஜெட் படங்களும் ரிலீஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் அது பெரிய லாபங்கள் எடுத்த படமாகவும் பார்க்கப்பட்டுச்சு. ஒரு சில படங்கள் போன வருஷமே ரிலீஸ் ஆக வேண்டியதான், இல்லை முடியாதுப்பா 2026 தான் அப்படின்னு சொல்லி தள்ளி வச்ச படங்களும் இந்த வருஷம் வசூல் வேட்டைக்கு ரெடியாக தான் இருக்குது. அதெல்லாம் வரிசையாக நம்ம பார்த்து ரசிக்க தான் போகிறோம். சரி, இப்போது வரலட்சுமி சரத்குமார் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஹீரோயினாக தெரியும், அண்ட் சரத்குமார் அவர்களுடைய மகளாக தெரியும். ஆனால் அதை தாண்டி இப்போ ஒரு புது அவதாரம் எடுத்திருக்காங்க. அவங்களுடைய சகோதரியுடைய சேர்ந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்தாங்க. அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலிமா சரஸ்வதி அப்படின்ற படத்தை தயாரித்தாங்க இல்லையா. தயாரித்தது மட்டும் இல்லாமல் வரலட்சுமியே இந்த படத்தை இயக்கி ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துலையும் நடிச்சிருந்தாங்க. இதில் பிரகாஷ் ராஜ் நடிச்சிருந்தாங்க, பிரியாமணி நடிச்சிருந்தாங்க. இதே இப்போ நடிச்சிருந்தாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நடிச்சிட்டு இருந்தவங்களாம் இப்போ நடித்து முடிச்சுட்டாங்க. இந்த படத்துடைய ஷூட் wrapped up அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் போட்டாங்க. அந்த இப்போ இந்த படத்துடைய ஷூட்டை இந்த வருஷத்துக்குள்ளே நாங்கள் முடிச்சிட்டோம்பா அப்படின்னு சொல்லி 2025 நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம். அடுத்து 2026 ஒன்லி ப்ரமோஷன் தான் அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் இந்த படத்துடைய ப்ரமோஷன் வேலைகளெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் சீக்கிரமாக முடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் இந்த சரஸ்வதி திரைப்படம் திரைக்கு வரும். ஸோ 2026 இந்த படம் ஒரு நல்ல படமாக பார்க்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப த்ரில்லிங் சப்ஜெக்டாக இந்த படம் உருவாகி இருக்கிறதுனால டெஃபினட்டாக எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிச்ச படமாக தான் இருக்கும் அப்படின்னு ரொம்ப நம்புகிறாங்க. அவங்களும் இந்த படத்தில் 3 பரிமாணத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால ஆஸ் அ இயக்குனரா, ஆஸ் அ நடிகையா, ஆஸ் அ தயாரிப்பாளரா அப்படின்னு சொல்லி 3 பரிமாணத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக இந்த படத்தை அவங்க பார்த்து செதுக்கியிருப்பாங்க அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. ஸோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் இன்னும் அவங்களுடைய மார்க்கெட் எப்படி திரைப்பயணத்தில் ஏறும் அப்படின்றத பார்க்க முடியும். வருஷத்துடைய எண்டுனால கண்டிப்பாக எல்லா படங்களையும் ஷூட் முடிக்கணும் அப்படின்னு முடிப்பாங்க. அப்படி முடித்தா மட்டும்தான் புது வருஷத்தில் இந்த படத்தை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தியாக அவங்க மனசுக்குள்ளே வரும். அப்படி தான் நம்ம எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தால் மூக்குத்தி அம்மன் பார்த்தோம். இந்த ஆர்ஜே பாலாஜியோடைய இயக்கத்தில் மூக்குத்தி அம்மன் அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு. அதுக்கப்புறமா எடுக்கிறேன் பாருங்கன்னு எடுக்க ட்ரை பண்ணாங்க. சுந்தர்சி அவருடைய கைக்கு இந்த படம் மாறிச்சு. இயக்கிட்டே இருந்தார். என்னப்பா இன்னும் அப்டேட் வராமல் இருக்குது, எடுக்கிறாங்களா இல்லையா, இல்லை ஏதாவது சிக்கலா அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தோம். சிக்கல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, நாங்கள் எடுத்து முடிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக். ஏன்னா இந்த படத்துடைய ஷூட்டை நாங்கள் முடிச்சாச்சுப்பா, வேப்பப் ஆயிடுச்சு அப்படின்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஒரு வீடியோவாக ரிலீஸ் பண்ணி வேறு சொன்னதுனால அப்பா கன்ஃபார்மாக இவங்க இந்த ஷூட்டை முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. படத்துடைய ரிலீஸ் டேட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறதுல ஒரு சில சிக்கல்கள் இருக்கா. ஏன்னா எந்தெந்த டேட்டில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த டேட்டில் பெரிய பெரிய படங்கள்லாம் வருது. இருந்தாலும் இந்த படம் ஒரு லேடி சூப்பர் ஸ்டாரோடைய திரைப்படம். ஆல்ரெடி மூக்குத்தி அம்மன் படம் ஒரு நல்ல படம் அப்படின்ற பேரும் மக்கள் மத்தியில் இருக்குது. எப்போ ரிலீஸ் பண்ணாலும் இந்த படத்தை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அதே அளவுக்கான காமெடி கலக்கல் படமாக எடுக்க முடியும் சுந்தர்சி அவரால். அதனால் டெஃபினட்டாக இந்த படம் ஒரு சூப்பரான திரைப்படமாக இருக்கும், நம்பி ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு யார் சொன்னாலுமே அவருக்குள்ளே ஒரு சின்ன தயக்கம் இருக்க தான் செய்யுது. செகண்ட் பார்ட் வேறு எடுத்திருக்கோம், கரெக்டாக இதை ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற அந்த ப்ரெஷர்லாம் அவருக்கு இருக்கும் இல்லையா. அதனால் இந்த டேட்டை குறிக்கிறதுல மட்டும்தான் சிக்கல் மாட்டிக்கிட்டு இருக்குது. சரி, இன்னும் நமக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஐடியா வரும் எந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு. இல்லை ஏதாவது ஒரு பெரிய படம் தள்ளி போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, அந்த டேட்டில் யூட்டிலைஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா. சீக்கிரமாகவே அதுக்கான டேட் அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம். ராம் சரணுடைய நடிப்பில் பேச்சி அப்படின்ற திரைப்படம், இந்த படமும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஜிகிடி சாங்லாம் ரிலீஸ் பண்ணி படத்து மேலே ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணி விட்டாங்க. எப்பயும் போல் இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்ற போஸ்டர் அவங்களுடைய கேரக்டர்ஸோடு ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா. அதில் சடால்னு பார்த்தோம்னா ஒருத்தருடைய போஸ்டர் வருது, யாருப்பா இது அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிச்சுட்டே இருந்தாங்க. சரி, ஏதோ ஒரு புது நடிகராக இருக்கும் போல் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருடைய தாட்டுமே இருந்துச்சு. சரி, கீழே போய் பார்த்தா அப்பாலா சூரி அப்படின்ற ஒரு கேரக்டர், அப்பாலா சூரின்னு ஒரு கேரக்டர். சரி, யார் தான் பண்ணியிருக்காங்க அப்படி உத்து பார்த்தா ஜெகபதி பாபு அப்படின்றாங்க. ஒரு பெரிய ஷாக்கு. ஏன்னா ஜெகபதி பாபு நம்ம மாசான ஒரு வில்லனாக பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா. திடீர்னு பார்த்தா இப்படி ஒரு பாவப்பட்ட கேரக்டர் அப்பா அப்படின்னு எல்லாருடைய மனசும் சங்கடப்படுற மாதிரி சோகப்படுற மாதிரியான ஒரு கதாபாத்திரமாக அது இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அங்கே தான் நாங்கள் வச்சோம் ட்விஸ்ட்டு. அப்படி ரொம்ப அப்பாவியான கதாபாத்திரத்தில் நடிக்கிற மாதிரி தான் இருக்கும், உள்ள ஒரு சரியான வில்லன் அப்படின்ட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. எனிவேஸ், இந்த கேரக்டர் கண்டிப்பாக ஜெகபதி பாபு ரொம்ப டிசர்வ்டாக பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே நம்புகிறாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் தான் அவர் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். சந்தேகமே
இல்லாமல் சொல்கிறேன்ப்பா, இந்த படம் பக்காவாக ஹிட்டு தான் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பிளான் பண்ணியிருக்காங்க. ஜனநாயகன் படத்தோடைய டிக்கெட் என்ன விலை இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போது ஓடிக்கிட்டே இருக்குது மைண்டில். ஏன்னா ஏதோ ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த டிக்கெட்டுக்கு மேலே வச்சிருக்கிற காசு பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கும். ஆனால் அது எல்லாத்தையுமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் விஜய் அவர்களுடைய ரசிகர் சைட்லேருந்து ஒரு பெரிய ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க. ரசிகர்னு சொல்கிறத விட உங்களுக்கே தெரியும், கட்சி ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து டெஃபினட்டாக யாரும் டிக்கெட் விலை ஏற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இது கண்டிப்பாக அவருடைய கட்சிக்கு அவப்பேரை கொண்டு வரும் அப்படின்ற மாதிரிலாம் நம்புகிறாங்க. பொதுவாகவே ஒரு மாஸ் ஹீரோவுடைய படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதோடைய ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டு ஷோ அப்படின்றது பெரிய ரேட்டில் தான் கொடுப்பாங்க. 500 600 1000 வரைக்கும்லாம் போயிருக்கு. ஏன் 2000 வரைக்கும்லாம் போன டிக்கெட்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அதிக லெவலெல்லாம் இந்த டிக்கெட்ஸை விற்க ஆரம்பிப்பாங்க. பட் இந்த மாதிரி எதுவுமே நடந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கான்ஷியஸாக இந்த தடவை இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த படத்தில் இப்படி ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குப்பா, ஏன்னா இது கடைசி திரைப்படம் வேறு விஜய் அவர்களுக்கு, அதனால் எடுக்கிற வரைக்கும் தான் லாபம் அப்படின்னு சொல்லி நிறைய ரேட்டுக்கு இந்த படத்துடைய டிக்கெட்டை சேல் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நாளில் வேறு எந்த படமும் ஓட போகிறதில்ல, ஒன் அண்ட் ஒன்லி ஜனநாயகன் அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, ஆனால் இந்த படத்தை எப்படிலாம் கொண்டு போக போகிறாங்க, நிஜமாகவே இதை பண்ண போகிறாங்க, இது எல்லா பக்கமும் சாத்தியமா அப்படின்ற விஷயம் எவ்வளோ உண்மைன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு சம்பாரிச்சிட்டு போங்கப்பா அப்படின்ற மாதிரி போகிற போக்கில் விட்டாலும் விடலாம். அதனால் இந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 3 நாள் கழிச்சு போய் பாருங்கள். இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் 3000 3500 கொடுத்து டிக்கெட் வாங்கணும் ஆச்சரியப்படுறதுக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறாங்க. பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்மளுடைய சினிபுத்தில் சினிமா பற்றின பல விஷயங்கள் பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.